Taste the Daily. சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பதறும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்று சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு சினிமா வசனம் எல்லாம் தேவையா என கடும் தாக்கு. கரூர் தாவேக கூட்டத்தில் எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு ஸ்டாலினின் பதிலுக்கும் உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது. சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதிலளிக்க முடியாத நீங்கள் கரூர் டிராஜடியை எந்த லட்சணத்தில் விசாரித்து இருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையில் கருப்பு பட்டை அணிந்த நிலையில் சபாநாயகரோ கருப்பு பட்டையை பார்த்து ரத்த கொதிப்பா என்று கேட்கிறார். ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்து தான் கருப்பு பட்டை அணிந்தோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன். ஆனால் நீங்களோ உங்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் வெர்ஷன் 2.0 போல பேசியுள்ளீர்கள். உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவிற்கொள்க என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. மதுரை மேயர் இந்திராணி ஊழல் பயத்தில் ராஜினாமா. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு வெடித்ததில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக தலைமை நெருக்கடி மற்றும் கைது பயத்தில் பதவியை விட்ட மேயர் இந்திராணி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மேயர் ராஜினாமாவை அடுத்து நிரூபணம் ஆகிறதா மதுரை மாநகராட்சியின் ஊழல்? உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் போட்டு மக்களை ஏமாற்றிய திமுக அரசின் உள்ளாட்சி முகமூடி கிழிந்து ஊழல் ஆட்சியின் அவலம் அம்பலம். கரூர் துயர சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. நேரலையை துண்டித்து ஜனநாயக குரல் ஒலிக்காத வகையில் ஒளிபரப்பை முடக்கிய ஸ்டாலின் அரசு. வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. கரூரில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள அதிமுகவுக்கு அனுமதி அளிக்கவில்லை, நீதிமன்றம் சென்றே அனுமதி பெற்றோம் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சு. கரூர் ரவுண்டானா அருகே திமுக கூட்டம் நடத்தும்போது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அனுமதி மறுத்தது ஏன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. கரூர் துயர சம்பவத்தில் இரவு 8 மணிக்குள் 39 பேரின் உடல்கள் உடற்கூராய்வு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் எத்தனை மருத்துவர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. நள்ளிரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது ஏன், என்ன அவசரம் எனவும் கேள்வி. கரூர் துயர சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மடைமாற்றம் செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ஓரவஞ்சனை செய்யாதே என கூறி திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் முழக்கம்.
கரூர் சம்பவம் குறித்து பேச எனக்கு அனுமதி கொடுப்பதாக கூறிவிட்டு பேரவைத் தலைவர் முதலமைச்சருக்கு பேச அனுமதி அளித்ததாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்தில் திமுக அரசின் காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்து இருந்தால் 41 உயிர்கள் பலியாகி இருக்காது என சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர்கள் 56 விதி எண் 56 கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார். முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேர்கள் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்திலேயே தாவக கூட்டத்திற்கு வேலுச்சாமிபுரம் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக சந்தேகம். திமுகவின் முப்பெரும் விழா நடந்த இடத்தில் கூட்டம் நடந்து இருந்தால் உயிரிழப்பே ஏற்பட்டு இருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம். அது மட்டும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 30 விழா நடத்தினார். 1 லட்சம் பேர் கலந்துக்கணும். ஏன் அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம்ல? அப்படி கொடுத்துட்டு இந்த அசம்பாவத்தை தடுத்திருக்கலாம்ல? ஆனா அதெல்லாம் கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் காவல்துறை நிர்வகிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் இந்த அரசினால்தான் ஏற்பட்டது. காவல்துறை அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றுதான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். ஒரு உடற்கூராய்வுக்கு சுமார் 1.5 மணி நேரம் ஆகும் என கூறப்படும் நிலையில் குறுகிய நேரத்தில் எப்படி 39 பேரின் உடல்களும் உடற்கூராய்வு செய்திருக்க முடியும்? உண்மையை மறைக்க பதற்றத்துடன் உடற்கூராய்வு நடைபெற்றுள்ளதாகவும் உடற்கூராய்வு மேஜைகள் எங்கிருந்து வந்தது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதுல அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமா பதற்றத்தோட அந்த உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணி துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும். அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்ப அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்றாரு. சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி. அந்த 3 டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? கரூர் சம்பவத்தில் இரவோடு இரவாக அவசரமாக ஒரு நபர் ஆணையம் அமைத்தது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. உதவியாளர் அலுவலகம் என எதுவுமே இல்லாமல் எப்படி விசாரணையை தொடங்கியது எனவும் கேள்வி. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் பணி துவக்கிட்டாங்க. அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல, அலுவலர் நியமிக்கல. அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும். உட்கட்டமைப்பு வசதி எதுவுமே செய்யல. இங்க பாதிக்கப்பட்டவர் பாக்குறாங்க. அப்ப பாதிக்கப்படுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்கிறாங்க. அந்த விவரத்தை யார் பதிவு செய்தது? உதவியாளரே இல்ல. பதிவு செய்ததற்கு நேர்முக உதவியாளரும் இல்ல.
ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக, ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றிருக்கிறது. உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54ஆம் ஆண்டு விழா வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்படும். எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழக கொடியினை ஏற்றி வைப்பார் என தலைமை கழகம் அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் உடல்களை வைக்க போதிய குளிரூட்டும் அறை இல்லாததால் அன்று இரவே அனைத்து உடல்களும் உடற்கூராய்வு செய்யப்பட்டதாக சட்டப்பேரவையில் கூறிய ஸ்டாலின், இரவோடு இரவாக மருத்துவர்களை மற்ற மாவட்டங்களிலிருந்து வரவழைக்க முடிந்த அரசுக்கு தேவையான குளிர்சாதன பெட்டி வசதிகளை ஏற்படுத்த இயலாதா என கேள்வி எழுப்பும் உறவினர்கள், இறந்தவர்களையும் மரியாதையுடன் நடத்துவதே அன்றி இயலாமையை காரணம் காட்டி மனிதாபிமானம் அன்றி பேசுவது ஸ்டாலின் அரசின் செயல்திறனை கேள்விக்குறியாகி இருப்பதாக சாடல். தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு தமிழ் மொழியில் கூறாமல் ஆங்கிலத்தில் பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என வெற்று விளம்பரம் செய்து வரும் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ் மொழியை மிகுதியாக போற்றுவது போல் போற்றிவிட்டு தமிழ் மொழியை புறக்கணிப்பது நியாயமா என மக்கள் கேள்வி. Those who want to write a supplementary should ask the connected with this main question. ரொம்ப சரியா சொன்னீங்க. இருந்தாலும் உங்க மேல எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை. இந்தியாவில் இதுவரை இடம்பெற்ற மிகப்பெரிய டிஜிட்டல் முதலீடாக கூகுள் நிறுவனத்தின் 1.25 லட்சம் கோடி மதிப்பிலான செயற்கை நுண்ணறிவு டேட்டா மையத்தை அமைக்க ஒப்பந்தமிட்டு உலக நாடுகளின் தலைப்பு செய்திகளில் சத்தமில்லாமல் இடம் பிடித்த ஆந்திர அரசு, அமெரிக்காவிற்கு சென்று சைக்கிள் ஓட்டி விளம்பரம் தேடி வெற்று வெள்ளை காகிதத்தை காட்டிக்கொண்டும் நடக்காத ஒப்பந்தத்தை நடந்ததாக பொய் பேசிக் கொண்டும் இருக்கும் ஸ்டாலின் அரசு தான் ஈர்த்த முதலீடுகளை எப்போது நாடறிய காட்டும் என மக்கள் கேள்வி. ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஐடி நகரில் 1,20,000 கோடியில் செயற்கை நுண்ணறிவு மையம் அமையவுள்ள நிலையில் தமிழகத்தின் தலைநகர் சென்னை ஐடி நகரோ சாக்கடை வெள்ளத்தில் தத்தளிக்கும் அவலம். ஒருபுறம் 1,20,000 கோடி முதலீட்டால் ஆந்திரா உயர்ந்து பறக்க, மற்றொருபுறம் சென்னை ஐடி நகரம் மழை வெள்ளத்தில் தத்தளிப்பதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 18 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த கட்டிட தொழிலாளி பிடிபட்டார். நாள்தோறும் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களை கண்டு கொள்ளாமல் குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசால் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடூரங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். சென்னை வேளச்சேரியில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ வழக்கில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தைகள் பகல் நேரத்தில் வெளியே செல்லக்கூட அச்சப்படும் சூழல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர் சங்க தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய பெண் வழக்கறிஞர் குறித்து வாட்ஸ்அப் குழுவில் அவதூறு பரப்பிய நபர் பிடிபட்டார். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் உயர் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாமானிய பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்திற்கு 29ஆம் தேதி அனுமதி அளிக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் உளறி கொட்டிய ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளால் ஸ்டாலின் பதற்றத்திற்கு உள்ளானதால் இந்த உளறலோ என மக்கள் கேள்வி. 29/9/2025 அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் 27/9/2025 அன்று
மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் ஸ்டாலின் அரசின் திட்ட முகாமில் திமுக நிர்வாகிகளிடையே கடும் வாக்குவாத மோதல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. முகாமில் குறைகளை கூற வந்தபோது திமுக நிர்வாகிகளின் வாக்குவாத மோதலால் அலைக்கழிக்கப்பட்ட பொதுமக்கள் மனுக்களை பரிசீலித்து தீர்வு காண்பதிலும் தொய்வு ஏற்பட்டதால் மக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் சிறுங்காவூர் கிராமத்தில் வீட்டில் 10 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழியும் நிலையில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதால் பெற்றோர் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் பெண் உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்படுவதில்லை என திமுக பெண் கவுன்சிலர் ஆவேசம். சாதிய வேறுபாடுகள் அதிகரிப்பதோடு பெண்களுக்கு உரிய அங்கீகாரமும் அளிக்கப்படாத திமுக ஆட்சியை சமூக நீதி ஆட்சி என ஸ்டாலின் கூறுவது வேடிக்கையாக இல்லையா என பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தில்லை நகரில் தாழ்வாக செல்லும் உயர் மின் கம்பிகளுக்கு மின்வாரிய அதிகாரிகள் மரக்கொம்பை நட்டு வைத்து முட்டுக் கொடுத்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. விடிய அரசின் மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கவலை. திருவாரூரில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை உடனே ஏக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வாணிப கழக தொழிலாளர் சங்கத்தினர் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கம். 2013 முதல் 2016 வரை பருவகால ஊழியர்களை உடனடியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்திலும் ஈரோடு மாவட்டம் கோணவாய்க்கால் பகுதியில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்திலும் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத சுமார் 4,75,000 ரூபாய் பணம் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு நிர்வாகம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்ற நோக்கத்திலேயே செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை, கன்னியாகுமரி, விழுப்புரம், கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய் சிக்கியது. சோதனையை கண்டு அரசு அதிகாரிகள் தப்பியோடிய நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை தோலுரித்து காட்டிய லஞ்ச லாவண்யம். நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் கடந்த மாதம் உயிரிழந்த 2 பன்றிகளுக்கு ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃப்ளூ பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஆனைக்கட்டி பகுதியில் உயிரிழந்த 7 பன்றிகளின் உறுப்பு மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பி வைப்பு. சுகாதாரத்தை பராமரித்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே கொங்குப்பட்டி கிராமத்தில் விவசாய நிலத்தில் மலம் கழித்ததாக கூறி பட்டியலின சிறுவனை தாக்கிய விவசாயி. திறனற்ற திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் இதுதான் ஸ்டாலினின் சமூக நீதி ஆட்சியா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்ல முயன்ற நபரை தெருநாய் ஒன்று கடித்த சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் செங்குன்றம் பகுதியில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் நிக்கல்சன் கால்வாயில் கொட்டும் அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் மாநகராட்சி ஊழியர்களே குப்பைகளை கால்வாயில் கொட்டுவதால் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் தனது நிலம் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்தது குறித்து பல மாதங்களாக மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை என தெரிவித்து அரசு நிகழ்ச்சியில் முறையிட்ட நபர் தீக்குளிக்கப் போவதாக வேதனை தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் சென்ற ஆட்சியர். பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளையும் புகார்களையும் கண்டுகொள்ளாத இந்த விடியா அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்ட வன அலுவலக உதவியாளர் சம்பள நிலுவைத் தொகையை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடைபெறாது என்பதற்கு இந்த சம்பவம் கூடுதல் சான்றாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்ட வன அலுவலக உதவியாளர் சம்பள நிலுவைத் தொகையை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடைபெறாது என்பதற்கு இந்த சம்பவம் கூடுதல் சான்றாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை வேட்டவளம் சாலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் ஆன்லைன் பரிவர்த்தனை பணம் மற்றும் முக்கிய கோப்புகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்ற நோக்கத்திலேயே செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவலர்களின் திடீர் சோதனையில் 92,000 ரூபாய் பணம் கைப்பற்றல். இடைத்தரகர்கள் 2 பிடிபட்ட நிலையில் விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் லஞ்சம் வாங்காமல் இயங்குவதில்லை என எழும் குற்றச்சாட்டு. தருமபுரியில் சட்டவிரோத கல்குவாரி குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்த நபரின் வீட்டிற்கு காவல்துறையினருடன் வந்து கொலை மிரட்டல் விடுத்த குவாரி உரிமையாளர். பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்களுக்கு காவல்துறையினரே துணை போகும் அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்களா, ருத்ரசாமிங்கிறவர் போலீஸை கூட்டிகிட்டு வந்து கொலை மிரட்டல் விடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்களா அன்அஃபிஷியலாக குவாரி நடத்திட்டு இருக்கிறாரு. அதை வந்து எங்கள் மாமா வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதனால் அவரை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து காலையில் 3 மணிக்கு போலீஸை கூப்பிட்டு வந்து வீட்டாண்டா அராஜகம் பண்ணுறாரு. கதவை தட்டி கேட்ட திறங்கன்னு சொன்னார். மாமா வந்து வெளியில் இருந்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பெய்த மழையால் திருவேங்கடம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குளம் போல் தேங்கி நின்ற மழைநீர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால்களை முறையாக அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் ஏக்கட்டம்பாளையம் பகுதியில் ரேஷன் கடையில் பணியாற்றும் அரசு ஊழியரின் உதவியோடு ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளே ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபடுவதால் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் தூசி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை 2 கிலோ குறைத்து எடை போட்டு முறைகேடு செய்வதால் விவசாயிகள் வாக்குவாதம். ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நெல் மூட்டைகளை எடை போடுவது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். விழுப்புரம் ஜே நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் இயல்பு வாழ்க்கை பாதித்து மக்கள் அவதி. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத திமுக கவுன்சிலரும் மாவட்ட நிர்வாகமும் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கடும் சாடல். குளூர்ல நடிக்கணும், குழந்தைய வச்சுக்கணும், நாங்கள் உக்காந்துக்கிட்ட இந்த ஆட்சியில் நடக்கிற அநியாயம் எதுலையும் இல்லை. ஆனால் அவர் வந்தார், எங்களை கவுத்துட்டு போயிட்டார். எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது, இன்னுமேட்டும் கிடையாது. பாருது இது மாதிரிக்கு நாங்கள் எவ்வளோ துன்பம் பண்ணுமோ அதெல்லாம் பாருங்கள் ஓட்டை போட்டு. ஆனால் நாங்கள் கை குழந்தை வச்சுக்கிறோம், ஒரு வண்டி வசதி இல்லை,
மோடும் பள்ளமும் இருக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது உள்ள. ஏரியா ஃபுல்லாக ஸ்கூலு பிள்ளைங்களாம் வேற இருக்குதுங்க சார். ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குது, ஒரு படிக்க வசதி இல்லை, தெரு லைட் இல்லை, வீட்டு லைட்டு கரண்ட் ஆஃப் ஆகி போகுது. எந்த வசதியும் இல்லாத நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையம் அருகே வாய்க்கால் நீரில் சாய கழிவுநீர் கலந்து நிறமாறி ஓடிய தண்ணீரால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அதிர்ச்சி. சாய தொழிற்சாலைகளிலிருந்து சாய கழிவுநீர் வாய்க்கால் நீரில் கலப்பதை திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் தடுப்பதில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து முன்னறிவிப்பின்றி நீர் திறக்கப்பட்டதால் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த கால்நடைகள் நீரில் சிக்கி தவிப்பு. மக்களின் உயிரை துச்சமென நினைத்து அலட்சிய போக்கில் செயல்படும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். தர்மபுரி மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.